ஸ்தோத்தரிக்கிறேன். என்னோடு கூட ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தேவனுடைய கிருபையும் தேவனுடைய வரங்களையும் பெற்று அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறக்கூடிய சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்குவேன் என்று வாக்கு பண்ணுவதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? தேவன் நிச்சயமாக உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நாம் இன்று எலியா தீர்க்கதரிசியை குறித்து பார்க்க போகிறோம். எலியா தீர்க்கதரிசி நம்மை போல் ஒரு பாடுள்ள மனிதனாய் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. நம்மை போல் எல்லா அனுபவங்களையும் பெற்ற ஒரு மனிதனாய் இருக்க முடிகிறது. ஆனாலும் அவரை கொண்டு தேவன் செய்த காரியங்கள் அளவிட முடியாதது. குந்தி நடந்து கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுக்க வேண்டும், ஒரு எழுப்புதலின் திட்டங்களை உருவாக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். அதற்காக எலியா தீர்க்கதரிசியை பயன்படுத்தினார். அதேபோல் இஸ்ரவேல் ராஜா ஆகாபுக்கு விரோதமாக தேவனுடைய வார்த்தையை பகிரங்கமாய் அறிக்கை செய்து ஆகாப் ராஜாவுக்கு விரோதமாய் சவால் விடுகிற சூழ்நிலையை நாம் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட வல்லமையுள்ள எலியா தீர்க்கதரிசியின் வாழ்க்கையில் அவர் செய்த அற்புதங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஒரு பாடலை பாடி என்னோடு கூட இணைந்திருக்கிற நீங்கள் எல்லாரும் இணைந்து பாடுங்கள். கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். எலியாவின் தேவனை அவர் இறங்கிடும் நேரமே, அசைபாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே. நான் ஜெபிக்க அவர் தலை அசைப்பா, நெருப்பாயிரங்கிடுவா என் தெய்வம், நெருப்பாயிரங்கிடுவா. ஆவியே ஆவியே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வா. நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பா, என் ஜீவனை மீனை கொண்டு மீட்பா. கேரித்தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவன் அது நமக்கு உண்டு. கேரித்தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவன் அது நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே, பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே. அழைத்தவர் கரம் நடத்தும், நம்மை அழைத்தவர் கரம் நடத்தும். ஆவியே ஆவியே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எத்தனை பேர் நம்புறீங்க? நாம் ஜெபிக்க எப்படி கர்மேல் பர்வதத்தில் எலியா ஜெபித்த போது இறங்கி வந்த தேவன், அக்கினியா இறங்கி வந்த தேவன், இந்த இடத்துல ஒரு பெரிய சேலஞ்சை எலியா பண்ணுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. 850 பாகால்களின் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக தைரியமாக நான் ஆராதிக்கிற தெய்வம் என்னோடு கூட இருக்கிறார், எலியாவின் தேவன் இங்கே இருக்கிறார் என்று நிரூபிப்பேன் என்று வைராக்கியத்தோடு கூட அவர் அங்கே ஜெபித்த போது ஒரு அழகான ஒரு காரியத்தை செய்கிறார். அந்த பலியிடுவதற்கு எல்லாவற்றையும் அடுக்கி வைத்ததுக்கப்புறம் அதை சுற்றிலும் பள்ளம் வெட்ட சொல்கிறாரு. அது வெட்டி அதுலேயும் தண்ணீரை ஊற்ற சொல்கிறார். நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ